எங்கே ஒரு பொண்ணு ரோட்டில் ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கா. அப்போ ரோட்டு ஓரத்தில் ஒரு மிஷின் இருக்குது. அதில் ஏதோ எழுதியிருக்குது. உடனே இந்த பொண்ணு அந்த மிஷின் பக்கத்தில் போய் அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறா. அந்த மிஷினில் உங்கள் மரணம் எப்போ நிகழும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் எழுதியிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே தன்னுடைய மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மிஷினில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதில் தன்னுடைய கையை வைக்கிறா. உடனே அந்த மிஷின் வேகமாக செயல்பட ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட கையில் ஒரு சின்ன ஊசி வந்து குத்துது. ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு காடை வெளியே தள்ளுது. அந்த பொண்ணு அந்த கார்டில் என்ன எழுதியிருக்குன்னு எடுத்து பார்க்குறா. அந்த கார்டில் ஓல்டு ஏஜ் அப்படின்னு எழுதியிருக்குது. ஓஹோ, அப்போ நம்ம வயசானதுக்கப்புறம் தான் செத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக அங்கேருந்து போகிறா. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு போனதுமே அந்த பொண்ணு மேலே ஒரு கார் வந்து இடிக்குது. உடனே அவள் இறந்தும் போயிடுறா. அந்த காரில் ஒரு வயசான ஆள் இருக்கிறாரு. ஸோ அந்த கார்டில் ஓல்டு ஏஜ்னு இருந்ததோட அர்த்தம் என்னென்னா, இவள் வயசானதுக்கப்புறம் சாக மாட்டா, ஒரு வயசானவன் வந்து இவரை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அதுதான் அதோட அர்த்தம். அதுக்கடுத்து ஒரு வாலிபால் விளையாடுற பையன் ஒருத்தன் அதே மிஷினில் வந்து தன்னுடைய மரணத்தை பற்றி பார்க்குறதுக்காக கையை விட்டு பார்ப்பான். அப்போ அவனுக்கு அதில் ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் பேராசூட் ஃபெயிலியர் அப்படின்னு வரும். உடனே அந்த பையன் நம்ம இது வரைக்கும் பேராசூட்டில் போனதே இல்லை, இனிமேல் போகிறதும் இல்லை, அப்புறம் எப்படி நமக்கு வந்து பேராசூட் மூலயமா மரணம் வரும் அப்படின்னு நினச்சி ஒரே குழப்பத்தில் இருப்பான். மறுநாள் காலையில் கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பேராசூட் ஃபெயிலியர்னால் எப்படி, எதனால் நம்ம மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அங்கே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், வா நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து 2 ஸ்டெப்பு தான் எடுத்துப்பான். எங்கேயோ வானத்திலிருந்து வந்த ஒரு பேராசூட்டு அவனோட தலையில் விழுந்து அவன் அங்கேயே இறந்து போயிடுவான். கூட இருக்க அவனோட நண்பர்கள்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் அதே மாதிரி மிஷினில் அந்த போர்டை பார்த்துட்டு அந்த மிஷினில் தன்னுடைய விரலை விட்டு பார்ப்பார். அதில் அந்த மிஷினில் அவருக்கு ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா பியர்னு எழுதியிருக்கும். அதாவது ஒரு கரடி மூலமாக தான் இவர் சாவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். சரின்னு அந்த கார்டை தூக்கி தூர போட்டு வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ பக்கத்தில் ஒரு தேன் பாட்டில் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அந்த தேனில் கரடியோட படம் போட்டிருக்கும். அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த கார்டு ஞாபகம் தான் வரும். சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டிலை அங்கேயே வச்சுட்டு போயிடுவார். அப்புறம் அவரோட மனைவி வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னை எங்கேயாவது வெளியில் ட்ராவல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் பக்கம் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் சொல்லுவாள். காடு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு டக்குன்னு அந்த கரடியோட ஞாபகம் தான் வரும். சரி, இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டாமல் ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஒரு கேம்ப்லாம் போட்டு தங்குவான். காட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் இருப்பான். நைட்டு தூங்கும்போது கூட அந்த மிஷினில் எடுத்த காடை பற்றி ஞாபகம் வரும். உடனே தூங்கும்போது கூட கையில் கோடாரியோடு தான் தூங்கிட்டு இருப்பான். சரின்னு ஒரு வழியாக தூங்கி முடிச்சு காலைல எழுந்த உடனே கேம்பை விட்டு வெளியில் வந்து கரடி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்ப்பான். அப்போவும் கையில் கோடாரி வச்சுருப்பான். சுற்றி முற்றி பார்ப்பான், எங்கேயுமே கரடி இருக்காது. ஸோ அப்போ அந்த காடில் வந்த விஷயம்லாம் போய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் டீ குடிப்பான். அப்படி குடிக்கும்போது பக்கத்தில் தேன் பாட்டில் இருக்கும். அதில் இருக்க கரடி படத்தை எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த கரடி வந்து என்னை கொல்ல போதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குப்பைத்தொட்டிக்குள்ளே இருந்து ஒரு கரடி வந்து அவனை இழுத்து அந்த குப்பைத்தொட்டிக்குள்ளே போட்டு கொன்றும். படத்தோட கதை அந்த மிஷினில் கை வைக்கிற ஒவ்வொருவங்களுக்கும் என்ன மாதிரியான கார்டு வருது, அவங்க எப்படிலாம் சாக்குறாங்க, இதுதான் படத்தோட கதை. படம் அருமையாக